ராமநாதபுரம் அருகே பெரியபட்டினம் பகுதியில் தென்னந்தோப்பு வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டு வந்த கல்லானது ஹீப்ரு மொழி கல்வெட்டு என உறுதி செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பெரியபட்டினம் கடற்கரை கிராமம். பெரியபட்டினம் தமிழகத்தில் பாண்டிய நாடு கடற்கரை பகுதியில் சிறப்பு பெற்று விளங்கிய துறைமுகங்களில் ஒன்று. இங்கு தமிழ் மற்றும் அரபு மொழியில் எழுதப்பட்ட பழங்கால கல்வெட்டுகள் அடிக்கடி கண்டெடுக்கப்பட்டு வருகின்றது. இங்கு தமிழ் பல்கலைக்கழக கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் துறை சார்பில் 1987 ஆண்டு மார்ச் மாதம் பேராசிரியர் ஏ சுப்புராயுலு தலைமையில் அகழாய்வு நடத்தப்பட்டது. இந்த அகழாய்வில் ஜப்பான் நாட்டில் உள்ள டோக்கியோ பல்கலைக்கழக பேராசிரியர்கள் இணைந்து பெரியபட்டினத்தில் நடைபெற்ற அகழாய்வை பார்வையிட்டனர். கிபி 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு ஒன்று பெரியபட்டினத்தை பராக்கிரமப்பட்டினம் என்றும், கிபி 11ஆம் நூற்றாண்டில் பெரியபட்டினத்தை பவித்திரமாணிக்கப்பட்டினம் எனவும் அழைக்கப்பட்டுள்ளது. பெரியபட்டினத்திற்கு அருகே உள்ள திருப்புலானி கோவிலில் கிபி 1225ஆம் ஆண்டு கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முத்து குளித்தலில் இப்பகுதி அக்காலத்திலும் சிறப்பு பெற்றிருந்ததாலும் சிறந்த துறைமுகமாக இருந்ததாலும் பவித்திரமாணிக்கப்பட்டினம் என பெயர் பெற்று பின்னர் பராக்கிரமப்பட்டினமாக மாற்றம் பெற்று தற்போது பெரியபட்டினம் என அழைக்கப்பட்டு வருகின்றது. பெரியபட்டினத்தில் நடைபெற்ற அகழாய்வில் தோண்டப்பட்ட 3 ஆழமான குழிகளில் இருந்து சீன மண்கலங்கள், செம்பு காசுகளில் பாண்டிய மன்னர்களின் பட்டப்பெயர்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் மற்றும் மேற்பரப்பில் கண்டெடுக்கப்பட்ட சில பொன் நாணயங்கள் ராமநாதபுரம் தமிழ்நாடு தொல்லியல் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 1946ஆம் ஆண்டு பெரியபட்டினத்தில் தாவீதின் மகள் மரியம் என்பவர் கல்லறையில் ஹீப்ரு மொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கல்வெட்டில் ஆன்மா சாந்தியடைய பிரார்த்தனையும் யூத கோவில் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்தியாவில் முதல் யூத கோவில் பெரியபட்டினத்தில் இருந்தது என்பது இந்த கல்வெட்டு மூலம் தெரிய வந்தது. அந்த கல்வெட்டு ராமநாதபுரம் வருவாய்த்துறையினர் வசம் உள்ளது. வரலாற்றில் மிக முக்கிய துறைமுக வர்த்தக நகரமாக இருந்த பெரியபட்டினத்தில் சில தினங்களுக்கு முன்பு பெரியபட்டினம் அடுத்த மரக்காய நகர் பகுதியைச் சேர்ந்த பாலு என்பவரின் தென்னந்தோப்பில் 80 சென்டிமீட்டர் நீளமும் 60 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட துணி துவைக்கும் கல்லில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்ததை அப்பகுதியைச் சேர்ந்த வரலாற்று ஆர்வலர் ஹத்தீம் அலி என்பவர் கண்டுள்ளார். இதையடுத்து அவர் உடனடியாக இது குறித்து ஆராய முற்பட்ட போது அந்த கல்வெட்டில் உள்ள எழுத்துக்கள் அரபு மொழி அல்லது தமிழ் மொழியில் இல்லை என்பதால் அந்த கல்வெட்டின் படத்தை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டார். இதனை பார்த்து துபாயில் பணியாற்றி வரும் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் ஜக்ரியா என்பவர் இந்த கல்வெட்டு குறித்த தகவல்களை சேகரித்த போது அந்த கல்வெட்டில் இருந்தது ஹீப்ரு மொழி என்பது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து அந்த கல்வெட்டில் ஹீப்ரு மொழியில் பொறிக்கப்பட்டிருந்த வார்த்தைகளை படித்து பார்த்ததில் நிஹிமியா என்ற பெண்ணின் கல்லறையில் வைக்கப்பட்டிருந்த கல்வெட்டு எனவும், அதில் ஜீவஸ் காலண்டர் ஸ்வாட் செலக்விட் இரா 1536-37 செலுஞ்சையர் என்றும், கிக்ரோபியன் கேலண்டர் கிபி 1224-25 என குறிப்பிடப்பட்டுள்ளதாக முதல் தகவல் கிடைத்துள்ளது. மேலும் அந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருந்த சில எழுத்துக்கள் சிதைந்து போய் உள்ளதால் முழுமையான தகவல்களை பெற முடியவில்லை. இருப்பினும் தற்போது கிடைத்துள்ள தகவலின் அடிப்படையில் பெரியபட்டினம் பகுதியில் வாழ்ந்த யூத பெண்மணியின் கல்லறையில் பொறிக்கப்பட்டிருந்த கல்வெட்டு என்பது மட்டும் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த ராமநாதபுரம் தொல்லியல் துறை அதிகாரிகள் கீழக்கரை வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் இணைந்து பெரியபட்டினம் அடுத்த மரைக்காய நகர் பகுதியில் உள்ள தென்னந்தோப்பிற்கு சென்று நிலத்தின் உரிமையாளர் அனுமதியுடன் துணி துவைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டு வந்த அந்த கல்வெட்டை பத்திரமாக ராமநாதபுரம் தொல்லியல் துறை அலுவலகத்திற்கு எடுத்துச் சென்றனர். அந்த கல்வெட்டில் ரசாயனம் தழுவி சுத்தம் செய்து கல்வெட்டில் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகளை ஆய்வு செய்ய உள்ளனர். இந்த கல்வெட்டு பவளப்பாறைகளால் ஆனது என்பதால் இந்த வகை கல் ராமேஸ்வரம் அடுத்த பிசாசுமுனை மற்றும் இலங்கை கடல் பகுதிகளில் அதிக அளவு இருக்கும் என்பதால் இங்கிருந்து கொண்டுவரப்பட்டதாக இருக்கலாம் என கருதுகின்றனர் தொல்லியல் ஆர்வலர்கள். இதுகுறித்து நில உரிமையாளர் பாலு கூறுகையில், பல ஆண்டுகளாக இந்த தென்னந்தோப்பில் வசித்து வருகிறோம். இங்கு பெரிய கிணறு ஒன்று பல ஆண்டுகளாக இருந்தது. அந்த கிணற்றுக்கு அருகே அந்த கல் நீண்ட காலமாக இருந்தது. காலப்போக்கில் நீர் வற்றியதால் அதை மூடிவிட்டு அங்கு ஆழ்துளை கிணறு அமைத்து பயன்படுத்தி வருகிறோம். கிணற்றுக்கு அருகே கிடந்த கல்லை துணி துவைப்பதற்கு பயன்படுத்தி வந்தோம். ஆனால் அந்த கல்லில் பழங்கால எழுத்துக்கள் இருப்பதாக கூறி வருவாய்த்துறை அதிகாரிகள் கேட்டதால் அவர்களிடம் கல்லை ஒப்படைத்ததாக கூறினார். இது ஒரு கல் எழுதிருந்துச்சு. அதில் நாங்கள் துணி துவைச்சிக்கிட்டு இருந்தோம். அதை கவர்மெண்ட் பார்த்து அவங்க எடுத்துக்கிட்டு அதோட போயிட்டாங்க. போன பிறகு நாங்கள் அது என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. அது நாங்கள் பால்ராசு மரக்காய நகர். பெரியபட்டினத்தைச் சேர்ந்த தொல்லியல் ஆர்வலர் ரியாஸ்கான் இது பற்றி கூறுகையில்,
பெரியபட்டணம் கடற்கரை கிராமத்திலிருந்து போர்ச்சுகீசியர்கள் வாணிபம் செய்ததற்கான சான்று அதிகம் கிடைத்துள்ளதுடன் பல்வேறு நாடுகளுக்கு இங்கிருந்து வர்த்தகம் செய்ததற்கான நாணயங்கள், கல்வெட்டுகள் கிடைத்த வண்ணம் உள்ளது. சமீபத்தில் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கல் நங்கூரம் கடற்கரையில் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து தற்போது 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு என சொல்லப்படும் ஹீப்ரு மொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டு கிடைத்துள்ளது என்று கூறிய அவர் தொடர்ந்து கூறுகையில், இப்படி எங்கள் ஊர் வந்து நிறைய வரலாற்று பின்னணியில் கொண்ட ஒரு ஊராக இருந்துச்சு. அதே மாதிரி ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா பழங்காலத்தில் போர்ச்சுகீசியர்களுக்கு முன்னாடியிலிருந்து நிறைய வாணிபத்தினுடைய ஒரு மையமாக எங்கள் ஊர் இருந்துட்டு இருந்தது. எங்கள் ஊரில் கப்பலாறுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இருந்து தான் நிறைய வாணிபங்கள் வந்து உலகம் முழுவதுக்கும் போச்சு. இப்போ அந்த கல்வெட்டில் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இன்னைக்கு சொல்கிறாங்க அதில் வந்து அதாவது ஹீப்ரு மொழியில் வந்து அதில் வந்து எழுதப்பட்டிருக்குது. அதாவது இந்தியாவில் நிறைய கல்வெட்டுகள் வந்து எடுத்திருக்கிறாங்க. கொச்சின்லாம் ஒரு கல்வெட்டு எடுத்திருக்கிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 கல்வெட்டு அது இதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டிருக்குது. இந்த கல்வெட்டுகளுக்கெல்லாம் பழமையானது இது வந்து இந்த கல்வெட்டு 1200களுக்கு முன்னாடி உள்ள ஒரு கல்வெட்டு வந்து இந்த கல்வெட்டு. அப்போ இதெல்லாம் வந்து எதை சுட்டி காட்டுது அப்படின்னா, எங்கள் ஊரில் வந்து யூதர்கள், அதே மாதிரி சிரியன் கிறிஸ்டின்ஸு, இவங்கெல்லாம் எங்கள் ஊரில் என்ன பண்ணாங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து இருந்து ஆட்சி செஞ்ச வந்து ஒரு வரலாறை வந்து இந்த கல்வெட்டு மூலமாக சுட்டி காட்டப்படுது. கேரளாவில் கண்டெடுக்கப்பட்டுள்ள 15ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுதான் இந்தியாவில் இதுவரை பழமையான கல்வெட்டு என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், தற்போது பெரியபட்டணத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு ஆய்வு முடிவில் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுதான் என உறுதியானால், இந்தியாவில் மிக பழமையான கல்வெட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பெரியபட்டணத்தில்தான் உள்ளது என்பது உறுதியாகும் என்கின்றனர் தொல்லியல் ஆர்வலர்கள். சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் மகேஷ் வரனுடன் சத்தியம் தொலைக்காட்சி செய்திக்குழு.